சிம்பிளான ஒரு ரெசிபி ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த குளியல் சோறு தான். குளியல் சோறு ஏற்கனவே போட்டுருக்கேன். இது வந்து ஒரு வித்தியாசமாக செய்கிறேன். எப்படின்னு சொன்னால், தீட்டுப்பச்சை அரிசி கொஞ்சம், அதோட வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம், பருப்பு கொஞ்சம், பைத்தங்காய் கொஞ்சம், பீட்ரூட், கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி கூடுதலாகவே வெட்டி போட்டு நான் அதோட வந்து அந்த பச்சை பட்டாணி மாதிரி இது அந்த சோயா கடலை அதையும் போட்டுட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு கறிக்கு போடுற தூடம் கொஞ்சம் போட்டு அவிய வச்சுருக்கிறேன். இதெல்லாத்தையும் சமைச்சு முடிஞ்ச அப்புறம் காட்டுறேன் கடைசியாக இந்த குளியல் சோறு எப்படி வந்தது அப்படின்ட்டு. அதில் வந்து சோறு அவிய வச்சுட்டு இப்போ வந்து அப்பளத்தை பிடிப்பேன். இப்போ வந்து அப்பளம் மிளகாயும் பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே வந்து இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டுது. இது வந்து அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ அடுப்பில் அனுப்பாட்டி விட்டா பிறகு தேங்காய் பால் ஒன்றும் கிடையில. இப்போ இதை மூடி விட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முருகி வரும். இது வந்து அத்தைக்கு தான் மிரக்கறி சாப்பாடு. இந்த வெள்ளிக்கிழமை தானே நாங்கள் வந்து எங்களுக்கு மீன் கறிகள் சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் அதெல்லாம் அத்தைக்கு மிரக்கறி சாப்பாடு சிம்பிளாக செய்தாச்சு. இந்த சாப்பாடுக்கு வந்து குலசோறுன்னு சொல்கிறத விட சாம்பார் சாதம்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல சமைச்சு முடிஞ்ச சூட்டோடைய வந்து ஒரு கோப்பையில் வந்து போட்டுட்டு அந்த சூடான சாப்பாட்டுக்கு மேலே நெய்யை ஊற்றிட்டு அப்பளம் மிளகாய் வச்சு சாப்பிட சும்மா வேறு லெவலாக தான் இருந்தது. இந்தந்த மிரக்கறி தான் போடணும் பண்ணிட்டு இந்த வளமையாக சாம்பார் மற்றது குளியல் சோறுக்கு என்னென்ன மிரக்கறிகள் போடுவீங்களோ இருக்கிற மிரக்கறிகளை வச்சு செய்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அவசரத்துக்கு செய்து சாப்பிட வேறு லெவலாக இருந்துச்சு.